மட்டன் பிரியாணி எங்கள் அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காக. சீரக சம்பா அரிசி 3 ஆளாக்கு, மட்டன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, பச்சை மிளகாய் 2, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், நெய் 1/4 கப், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 2 கப், தண்ணி 4 கப், எண்ணெய், அரைக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், காய்ந்த மிளகாய், முந்திரி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா கொத்தமல்லி. ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மட்டனை வதக்கணும். இன்றைக்கி இந்த ரெசிபியை எங்கள் அம்மாவோட கிச்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவே செஞ்சு காட்டுறாங்க. மட்டனில் கொஞ்சம் கொழுப்பும் நெஞ்செலும்பும் இருக்க மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க. பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், தண்ணி வத்துற அளவு நல்லா வதக்கணும். இந்த ரெசிபி எங்கள் எல்லாரோடைய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கணும். இது வதங்குற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு பட்டை 2 துண்டு, லவங்கம் 5-6, ஏலக்காய் 5-6, காய்ந்த மிளகாய் 12, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். முந்திரி 5-6, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. குக்கரை மூடி விசில் வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டா இந்த மட்டன் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு அடி கனமான அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும்.
புதினாவை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு டம்ளர் அளவு தேங்காய் பால், 3 கப் அரிசி, அதுக்கு 6 கப் தண்ணி, அதில் 2 டம்ளர் அளவு தேங்காய் பாலும் மீதி 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். தண்ணி சுட வச்சு சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு இதோட சேர்த்துக்கணும். தண்ணி கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த அரிசி ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் இதில் மூடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு வேக வைப்போம். இப்போ தண்ணியெலாம் வற்றி ஒரு 3/4 பதம் அளவு வெந்துருச்சு. இதில் மீதம் இருக்கிற நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டிட்டு தம்முக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தம் போடுறதுக்கு ஒரு இரும்பு தவாவை சூடு பண்ணிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு தட்டு வச்சு அதில் சுடு தண்ணி ஊற்றணும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடிட்டு மேலே வெயிட் வைக்கணும். இந்த மாதிரி தம்மில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ரொம்ப சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வாழை இலையில் ரைத்தாவோட பரிமாறி இந்த மாதிரி ரசித்து சாப்பிடலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.